ஒரு காலத்தில் தேவர்கள் தங்கள் சக்தியை இழந்து பலவீனமடைந்தனர். அதன் காரணமாக அசுரர்கள் உலகை ஆட்கொள்வதற்கு முயன்றனர். இதனால் பிரம்மாண்டமான சமச்சீரின்மை ஏற்பட்டது. தேவர்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க மகாவிஷ்ணுவிடம் சென்றனர். விஷ்ணு கூறினார், அமிர்தம் கிடைத்தால்தான் நீங்கள் மறுபடியும் சக்தி பெறுவீர்கள். அதற்காக பார்க்கடலை கடைய வேண்டும். ஆனால் பார்க்கடல் மதனம் என்பது சாதாரணம் அல்ல. பெரும் மலை, மந்திரமலை, பெரும் பாம்பு, வாசுகி தேவர்கள் அண்ட் அசுரர்கள் இவர்கள் சேர்ந்து செய்ய வேண்டிய மாபெரும் பணி அது. பார்க்கடலை கடையத் தொடங்கினர். ஆனால் மந்திரமலை கடலின் ஆழத்தில் மூழ்கத் தொடங்கியது. அதை தாங்க யார்? அந்த நேரத்தில் மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் ஒரு பிரம்மாண்ட ஆமை வடிவம் எடுத்தார். கடலின் அடியில் சென்று பெரிய ஆமை போல தன் முதுகை உயர்த்தினார். மந்திரமலை அவரது முதுகின் மீது உறுதியாக நிற்க பார்க்கடல் மதனம் மீண்டும் தொடங்கியது. தேவர்கள் ஒரு பக்கம், அசுரர்கள் இன்னொரு பக்கம். வாசுகி நடுவில், மந்திரமலை சுழலும் அவனின் முதுகில் நிலைநிறுத்தப்பட்டு. கடல் கொந்தளித்தது. அலைகள் உயர்ந்தது. பார்க்கடல் தெய்வீகமாக கடைந்தது. பார்க்கடல் மதனத்தில் பல தெய்வீக வரப்பிரசாதங்கள் தோன்றின. காமதேனு, உச்சைஸ்ரவஸ் குதிரை, ஐரா, கூர்மம் தாங்கியிருந்த அந்த மந்திரமலை தேவர்கள் மற்றும் அசுரர்களின் ஆற்றலையும் பார்க்கடல் அலைகளையும் சமநிலைப்படுத்தியது. அதுவே இவ்வவதாரத்தின் பிரதான அர்த்தம். உலகத்தை தாங்கும் ஆதார சக்தி, அசையாத நிலைத்தன்மை. அமிர்தத்தை பெற்ற தேவர்கள் மீண்டும் பலம் பெற்று அசுரர்களை வென்றனர். இந்த நிகழ்வின் பின்னணியில் மகாவிஷ்ணுவின் கூர்ம அவதாரம் முழு பிரபஞ்சத்திற்கும் ஆதாரமாக இருந்தது.